ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பச்சை பட்டாணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பச்சை பட்டாணியோட மருத்துவ குணங்கள் என்ன, பச்சை பட்டாணியை பயன்படுத்தி செய்யக்கூடிய சுவையான மற்றும் சத்தான ரெசிபிகள் எப்படி செய்யலான்றதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக அசைவ உணவை சாப்பிடாதவங்க தங்கள் உடலோட தேவையான சத்துக்களை தாவர உணவுகள்லேருந்து பெற முடியும். காய்கள், பழங்கள், பருப்பு வகைகள்னு ஏகப்பட்ட உணவு வகையிலேருந்து சைவ உணவுகள் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அந்த வகையில் மனிதர்களுக்கு தேவையான பல சத்துக்களை அணைக்கக்கூடிய உணவாக பச்சை பட்டாணி இருக்கு. அந்த பச்சை பட்டாணி சாப்பிட்றதுனால ஏற்படும் நன்மைகள் என்னன்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பச்சை பட்டாணியோட பயன்கள். மனிதர்களோட உடலுக்கு அடிப்படை ஆதாரமா இருப்பது எலும்புகள் தான். அது ஒரு மனிதனுக்கு பலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பது அவசியம். பச்சை பட்டாணியில வைட்டமின் கே சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு எலும்பு மற்றும் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வெகுவாகவே குறைவா இருக்கும். சருமம். மனிதர்களுக்கு இளமை காலத்துல தோலோட பளபளப்பும் இளமைத்தன்மையும் அதிகமாக இருக்கும். அதுவே வயது ஏறிக்கிட்டே போறப்ப தோலோட சுருக்கங்கள் விழ ஆரம்பிக்கும். இந்த நிலையில முக்கிய காரணம் நமது உணவுல மக்னீசியம் சத்து குறைவா இருக்கிறது தான். பச்சை பட்டாணியில இந்த மக்னீசியம் சத்து அதிகமா இருக்கு. இதனால நம்ம பச்சை பட்டாணியை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு தோல் சுருக்கங்கள் ஏற்படுறது தள்ளி போகும். செகண்ட் ஒன், நார்ச்சத்து. நம்ம அன்றாடம் சாப்பிட்ற உணவில் நார்ச்சத்து இருப்பது ரொம்பவே முக்கியமானது ஒன்று. இந்த நார்ச்சத்து தான் நம்மளோட உணவு எளிதில் செரிமானாக மலச்சிக்கல், வயிறு கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்குது. தினமும் அல்லது வாரத்துக்கு 3 அல்லது 4 முறையாவது பச்சை பட்டாணியை சாப்பிட்றவங்களுக்கு நார்ச்சத்து அதிகம் கிடைக்கிறதுனால செரிமான கோளாறுகள் எதுவும் ஏற்படாமல் தடுக்குது. அடுத்து கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால்ன்றது உணவில் இருக்கும் தீமையான கொழுப்புகள் உடலோட ரத்தத்தில் படிஞ்சிருக்கும். இது எதிர்காலத்தில் இதய சம்பந்தமான கோளாறுகளை ஏற்படுத்துது. பச்சை பட்டாணியில் பீட்டா குளுக்கன் சத்து அதிகம் நிறைஞ்சிருக்கிறதுனால இதை சாப்பிட்றதுனால உடலில் கொலஸ்ட்ரால் படுவதை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை அதிகமாகவும் தடுக்குது. அடுத்து ரத்த சோகை. நமது ரத்தத்தில் இருக்கும் சிவப்பு ரத்த அணுக்கள் குறையிறப்ப நமக்கு ரத்த சோகை ஏற்படுது. இதை போக்க சத்து நிறைஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிட்றது ரொம்பவே அவசியமானது. பச்சை பட்டாணியில் ரத்தத்தில் இருக்கும் சிவப்பு ரத்த அணுக்களை பெருக்கத்தை தூண்டும் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றப்ப ரத்த சோகை பிரச்சனைகள் நீங்கும். அடுத்து மனநலம். நமது உடல் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியமோ அதே அளவுக்கு நம்மளோட மனநலமும் நல்லா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். மேலை நாடுகளில் நடைபெற்ற ஆய்வுகளில் தினமும் 100 கிராம் பச்சை பட்டாணி சாப்பிட்டு வந்த மனநலம் சார்ந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளோட மனநிலை மற்றும் உடல்நிலை சிறந்த குணம் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டிருக்கு. அடுத்து ஊட்டச்சத்து. நம்ம அனைவருக்குமே ஊட்டச்சத்து மிகுந்த உணவை சாப்பிட்டு வந்தாலே பெரும்பாலான நோய்கள் வராமல் தடுத்துட முடியும். பச்சை பட்டாணியில் உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களான வைட்டமின்கள், புரதங்கள், நார்ச்சத்துகள்னு நிறைஞ்சிருக்கு. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் அனைவருமே பச்சை பட்டாணியை சாப்பிட்டு வர்றதுனால சுலபமாக உடலுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சிடும். அடுத்து இதயம். உடலில் உயிர் இருப்பதற்கு முக்கியமான உறுப்பாக இதயம் இருக்குது. இதயத்திலேருந்து உடலுக்கு பல்வேறு பாகங்களுக்கு ரத்தம் சென்று வருது. இப்படி ரத்தம் தடையின்றி சீராக செல்றதுக்கு ரத்தத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் தேவைப்படும். பச்சை பட்டாணி சாப்பிட்றவங்களுக்கு இது அதிகம் கிடைக்கிறதுனால இதய சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுது, தடுக்கப்படுது. அடுத்து வயிற்று புற்றுநோய். புற்றுநோய்களில் பல வகைகள் இருக்குது. அதில் வயிற்றில் ஏற்படும் புற்றுநோய்ன்றது தற்காலிகமாக அதிகம் பேருக்கு ஏற்படுது. இந்த பச்சை பட்டாணியை தினமும் 2 மில்லிகிராம் அளவுக்கு சாப்பிட்டு வர நபர்களுக்கு வயிற்றில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் கூறுறாங்க. அடுத்து அல்சைமர் நோய். வயதாகும் நபர்களில் சிலருக்கு மூளை செல்கள் மிகவும் வலுவிழப்பதால் அல்சைமர் நோய் ஏற்படுது. பச்சை பட்டாணியில் வைட்டமின் கே சத்து அதிகம் இருக்கிறதுனால இதை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு மூளை செல்கள் புத்துணர்வு பெற்று ஞாபக திறன் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் அல்சைமர் நோய் ஏற்படாமல் தடுக்கப்படுது. இதுவரை நம்ம பச்சை பட்டாணியோட மருத்துவ குணங்கள் என்னன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம பச்சை பட்டாணியை பயன்படுத்தி செய்யக்கூடிய சுவையான மற்றும் சத்தான ரெசிபிகள் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், பச்சை பட்டாணி தோசை. பச்சை பட்டாணி தோசை செய்ய தேவையான பொருட்கள்: ரவை 1 கப்பு, பச்சை பட்டாணி 1/2 கப்பு, தயிர் 1/2 கப்பு, கொத்தமல்லி தழை 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 3, சீரகம் 1/2 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன், உப்பு 3/4 ஸ்பூன், வெங்காயம் 1, எண்ணெய் 5 ஸ்பூன். அடுத்து பச்சை பட்டாணி தோசை எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் ரவை, 1 கைப்பிடி கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் மற்றும் அதே அளவு கப்பில் 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து 1 கப்பு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்து அரைச்சி வச்சிருக்க மாவை வேறொரு கிண்ணத்தில் மாற்றி அதில் 3/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சு 1 ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு வர அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலக்கிடுங்க.
சரியாக இந்த மாவு தோசை ஊற்றுறதுக்கு ஏற்ற பதத்தில் இருக்கணும். ஏன்னா தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா தோசை ஊற்ற வராது. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லில் ஒரு கரண்டி மாவு ஊற்றி தோசை தேய்க்க ஆரம்பிச்சிருங்க. தோசைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. அடுப்பை சிம்மில் வைக்கணும். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை திறந்து தோசையை திருப்பி போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் பரிமாறிக்கோங்க. இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் சிம்பிளாக தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். அடுத்து பச்சை பட்டாணி காளான் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த பச்சை பட்டாணி காளான் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: காளான் 450 கிராம், பச்சை பட்டாணி 3/4 கப்பு, வெங்காயம் 1 நறுக்கியது, தக்காளி 2 நறுக்கியது, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கெட்டியான தேங்காய் பால் 1/4 கப்பு, கொத்தமல்லி கொஞ்சம், சீரகம் 1/2 டீஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன். அடுத்து இந்த பச்சை பட்டாணி காளான் மசாலா எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். ஃபஸ்ட்டு காளானை சுத்தம் செஞ்சு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் உப்பு சேர்த்து அடுப்பில் வச்சு நல்லா வேக வச்சு இறக்கிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கடாயில் அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் காளானை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் மறுபடியும் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி அதுக்கப்புறம் தக்காளி போட்டு உப்பு தூவி தக்காளி சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி இறக்கி வச்சுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் சீரகத்தை போட்டு தாளித்து பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலேருந்து எண்ணெய் பிரியிறப்ப அதில் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பச்சை மிளகாய் வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து அதில் வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்து வேக வைங்க. அடுத்து வதக்கி வச்சுருக்க காளானையும் சேர்த்து கிளறி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. கடைசியாக தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு அதுக்கு மேலே கொத்தமல்லி மற்றும் கரம் மசாலாவை சேர்த்து நல்லா கிளறி இறக்குனா பச்சை பட்டாணி காளான் மசாலா ரெடி ஆகிடும். அடுத்து பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பச்சை பட்டாணி புலாவ் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சை பட்டாணி 1/2 கப்பு, பாசுமதி அரிசி 1 கப்பு, வெங்காயம் 1, சீரகம் 1 ஸ்பூன், லவங்கப்பட்டை கொஞ்சம், கிராம்பு 3, எண்ணெய் 2 டீஸ்பூன், தண்ணி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நெய் 3 ஸ்பூன், பிரியாணி இலை 2, பச்சை மிளகாய் 2. இந்த பச்சை பட்டாணி புலாவ் எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்ப்போம். முதல்ல பாஸ்மதி அரிசியை தண்ணியில் கழுவி ஊற வச்சுக்கோங்க. அதாவது 20 நிமிஷத்துக்கு அது தண்ணீரில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சீரகம், கிராம்பு, லவங்கப்பட்டை, பிரியாணி இலையை சேர்த்து வதக்கிக்கோங்க. இதுக்கிடையில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நீள் வாக்கில் கட் பண்ணி நறுக்கி இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அடுத்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸையும் இதில் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான உப்பை சேர்த்து புலாவ் சமைக்க தேவையான தண்ணீரையும் சேர்த்து கொஞ்சம் நெய்யை சேர்த்து குக்கரை மூடி வச்சுருங்க. அடுத்து 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிருங்க. அவ்வளோதான், சுவையான மற்றும் சத்தான பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆயிரும். அடுத்து பச்சை பட்டாணி பராத்தா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இந்த பச்சை பட்டாணி பராத்தா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு பச்சை பட்டாணி, 1 பச்சை மிளகாய் நறுக்கியது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் தேவையான அளவு. ஃபஸ்ட்டு 1 கப் அளவு பச்சை பட்டாணியை எடுத்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு பச்சை பட்டாணியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து வேக வச்ச பச்சை பட்டாணியை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கோதுமை மாவு கூட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பச்சை பட்டாணி விழுதையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தயிர், பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து கலந்துக்கோங்க. அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு சாஃப்டாக வர வரைக்கும் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கடுத்து மாவை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சு அடுத்து இந்த மாவை ஒரு 6 பெரிய உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த உருண்டையை பூரிக்கட்டையில் வச்சு சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல் தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கல் சூடானதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பச்சை பட்டாணி பராத்தாவை கல்லில் போட்டு பொன்னிறமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான பச்சை பட்டாணி பராத்தா தயாராகிடும். இதுவரை நம்ம வீடியோவில் பச்சை பட்டாணியோட மருத்துவ குணங்கள் என்ன, பச்சை பட்டாணியை பயன்படுத்தி செய்யக்கூடிய பச்சை பட்டாணி ரெசிபிகள் எப்படி செய்யலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.